ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிரேட் டே டு ஆல். வெல்கம் பேக் டு ரெயின்போ டாக் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான பவர்ஃபுல் டிப்ஸோட தான் இன்றைக்கி உங்களை நான் மீட் பண்ண வந்திருக்கேன். என்னென்னா, நம்ம சேனலில் மேக்ஸிமம் வரக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா, ஓவுலேஷன் நடக்க மாட்டேங்குது சிஸ்டர். இல்லாட்டினா கருமுட்டை ரொம்ப லேட்டாக க்ரோத் ஆகுது, கருமுட்டை வளர்ச்சி இல்லைன்னு சொல்கிறாங்க. இன்ஜெக்ஷன் போட்டால் தான் கருமுட்டை வளர்ச்சி அடையுன்னு சொல்கிறாங்க. இப்படி ஊசி இல்லாமல் கருமுட்டை வளர்ச்சி அடையவும், அதே நேரத்தில் கர்ப்பப்பையில் சரியான முறையில் பதைதல் நடைபெறுவதற்கும் உதவக்கூடிய முக்கிய ஒரு டிப்ஸை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ப்ளீஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம ப்ரெக்னென்சி டிலே ஆகிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதில் பொதுவான காரணம் என்ன அப்படின்னா, இந்த கருமுட்டை வளர்ச்சி குறைவாக இருப்பது மற்றும் யூட்ரஸில் ஏதேனும் சில பிரச்சனைகள் இருப்பதுங்கிறது தான். இப்போ நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் என்னென்னா, யூட்ரஸை ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணும், அதே நேரத்தில் நம்மளுடைய கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கருமுட்டை வளர்ச்சி அடைவதற்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படி நமக்கு பார்க்கக்கூடிய முதல் டிப்ஸு என்ன அப்படின்னா, ஆம்லா நெல்லிக்காய் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த நெல்லிக்காயை என்ன பண்ண போகிறோங்க அப்படின்னா, இது நம்ம ஒரு ஜூஸ் வீதம் வாரத்திற்கு 3 நாட்கள் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எனக்கு சளி தொந்தரவு அடிக்கடி இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் தினசரி எடுத்துக்கொள்ளலாம். இல்லை எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது, அடிக்கடி தும்மல் வருது அப்படிங்கிறவங்க வாரத்திற்கு 3 நாட்கள் எடுத்துக்கொண்டால் போதுமானது. என்னங்க எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னா, ஒரு நபருக்கு 2 நெல்லிக்காய் வீதம் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ உங்கள் ஹஸ்பண்டும் சேர்ந்து இதை ஃபாலோ பண்ணுறாரு அப்படின்னா, அவருக்கு தனியாக 2 ஆம்லா நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். அப்போ ஒரு நபருக்கு தேவையான கணக்கை மட்டும் இப்போ நான் சொல்கிறேன். எவ்வளவுனா 2 நெல்லிக்காய் கொட்டையை நீக்கியது, அதோட சிறிதளவு சீரகம் மற்றும் கருவேப்பிலைகள் எண்ணி 18 நீங்கள் போட்டால் போதும். 10 கருவேப்பிலையை போட்டு நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி அரைத்து சாறு பிழிந்து உப்பு அரை உப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். சரிக்கு சரி போடக்கூடாது. அரை உப்பாக எடுத்து இதை நீங்கள் பருக வேண்டும் காலையில் வெறும் வயிற்றில். இப்படி எடுக்கிறப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, அது முக்கியமாக பழைய இரத்த அணுக்களை வெளியே தள்ளி புதிய இரத்த அணுக்களை உற்பத்தி செய்யும். பொதுவாக புதிய இரத்த அணுக்கள் உடம்புல இருந்தாலே ஒரு ஆக்டிவாக இருப்போம். நம்மளுக்கு யங்கராக எப்பயுமே நம்ம ஃபீல் பண்ணுவோம். எதுவுமே டயர்ட் ஆகாது, ரொம்ப சோர்ந்து போகிற தன்மை இருக்காது. அதே நேரத்தில் முகம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதே நேரத்தில் கருமுட்டைக்கு வளர்ச்சிக்கு தேவையான விட்டமின் சி மிக மிக நிரம்பியது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த நெல்லிக்காய். ஸோ காலையில் தினம்தோறும் நெல்லிக்காய் சாறு, நான் சொன்ன மாதிரி நெல்லிக்காய், சீரகம் மற்றும் கருவேப்பிலை இதனுடைய கலந்து நம் சாறு பிழிந்து குடிக்க வேண்டும். உப்பு அரை உப்பாக இருக்கும்போது மட்டும் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து நம்ம பார்க்குறது என்னங்க, ஃபுட்டில் ஏதாவது டயட்டா அப்படின்னா, ஃபுட்டில் எந்த டயட்டும் கிடையாதுங்க. இங்கே எப்பவும் போல் காய்கறிகளை அதிக அளவு எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போ நம்ம ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். எது எது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நம்ம கருமுட்டை வளர்ச்சி மற்றும் அதனுடைய உற்பத்திக்கு அப்படிங்கிறது தான். கருமுட்டை வளர்ச்சி வேறு, உற்பத்திங்கிறது வேறு. என்னென்னா, நம்ம ஃபாலிகுலர் ஸ்டடியெல்லாம் பண்ணி பார்ப்போம். பண்ணி பார்க்குறப்ப கருமுட்டை என்ன குறைவாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு 1 or 2 மெச்சூர்டு ஃபாலிசல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நிறைய கருமுட்டை இருக்குது, ஆனால் 1 இல்லது 2 மட்டும்தான் கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்குது. அப்படின்னா கருமுட்டை இயற்கை முறையில் வளரணும். அதே நேரத்தில் கருமுட்டை குறைவாக இருக்குதுன்னா அதனுடைய உற்பத்தியை அதிகப்படுத்தணும். அதற்கு என்ன பண்ணணும், அதுக்கு இப்போ நம்ம பார்க்க போகிற சீட்ஸ் தாங்க இது. என்னென்னா, மக்கா சீட்ஸுன்னு சொல்லுவாங்க. சில இடத்துல தாமரை இலா விதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தாமரை விதைகள் கண்டிப்பாக சூப்பர் ஸ்டோர்ஸில் இது ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஐட்டம். இது நம்மளுடைய தம்பிங்களில் தம்ப்நெயில்ஸில் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு இது ஷோ ஆகும். இந்த மாதிரி ஒயிட் கலரில் இருக்கக்கூடியது. இதைத்தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். இதை எப்படிங்க பயன்படுத்துறது அப்படின்னா, ரொம்ப ரொம்ப சுலபங்க. நீங்கள் வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தால், இல்லை நீங்கள் ரொம்ப ட்ராவலிங் பண்ணுறீங்க, இல்லை நான் வீட்டில் இருக்கீங்க பட் எனக்கு ஒர்க்கு அதிகம், நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்க்குறேன், இல்லைங்க நான் வீட்டிலே குட்டி பிஸ்னஸ் பண்ணுறேன், என்னால் அதுக்குன்னு ப்ராப்பர் டைம் பண்ண முடியல அப்படின்னா, இப்போ நான் சொல்கிற முறைப்படி இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. என்னென்னா, சுத்தமான பசு நெய் எடுத்துக்கொள்ளணும். அதில் 1 டீஸ்பூன் விட்டு இது நம்ம மக்கா சீட்ஸை கொஞ்சம் போடணும். ஒரு நாளைக்கு 2 டீஸ்பூன்கிற வீதம் நீங்கள் போடுங்க. ஒரு டீஸ்பூனை பார்த்திங்கன்னா 3 சீட்ஸ் இருக்கும். அப்படின்னா ஒரு நாளைக்கு 6 சீட்ஸ் மட்டும் பயன்படுத்தினா போதுமானது. இதை போட்டு நல்லா வதக்குங்க, ரோஸ்ட் ஆகிற மாதிரி. அதன் பிறகு அதை அப்படியே எடுத்து நம்ம சாப்பிடலாம். இது க்ரன்ச்சியாக, டேஸ்ட் வைஸ் எல்லாமே உங்களுக்கு நல்லாயிருக்கும்.
இல்லைங்க, நான் இப்போ ஆஃபீஸ்க்கு போகிறேன், நான் இப்போ என்ன பண்ணுறது? நான் சொன்ன மாதிரி இது கிறிஸ்பியாக இருக்குங்க, பிரச்சனையே கிடையாது. இது நல்லா நீங்கள் ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா டைட் கண்டெய்னரில் மட்டும் இதை போட்டு வச்சுக்கோங்க. இதை ஸ்நாக்ஸ் டைமிங்கில் நீங்கள் எடுத்து சாப்பிடலாம். இந்த மக்கா சீட்ஸ் அந்த அளவுக்கு உடம்புக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது தாமரை இலைகள். அதே நேரத்தில் இது பிறப்புறுப்பில் செல்லுகின்ற இரத்த ஓட்டத்தை அதிகரித்தும், முக்கியமாக எனக்கு ஒன்றாக இருக்கின்ற நேரத்தில் எனக்கு பெண் உறுப்பு ரொம்ப ட்ரையாக இருக்குங்க. எனக்கு அந்த லூப்ரிகன்ட்டே இருக்க மாட்டேங்குது. அந்த ஈரப்பதமே இருக்க மாட்டேங்குது. அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மக்கா சீட்ஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். இதை எப்படி எடுத்துக்கொள்ளணும்? டெய்லியும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. பிரச்சனையே கிடையாது. வெயிட் போடுமா? கண்டிப்பாக வெயிட்டெல்லாம் போடாதுங்க. நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஃபோலிக் ஆசிட் அதிகம் நிரம்பி இருக்கக்கூடிய நிலக்கடலை. இந்த நிலக்கடலையை எப்படிங்க முறையாக எடுத்துக்கொள்ளது அப்படின்னா, வறுத்த நிலக்கடலையை எடுத்துக்கொள்ளவே கூடாது. நீங்கள் நிலக்கடலையை வாங்குங்க. இப்போ டிமார்ட்டு இல்லை எங்கேயாவது சூப்பர் மார்க்கெட்டில் போட்டிங்கன்னா, அந்த தோலை நீக்கி அந்த மட்டும் இருக்கும். அப்படிப்பட்ட அந்த பருப்பை வாங்கி நம்ம குக்கரில் விசில் விட்டுருங்க. விசில் விட்டு அதோட சில காய்கறிகள் நம்ம சேர்க்க போகிறோம். என்னென்னா கேரட்டு, கேப்சிகம் மற்றும் கேபேஜ், முட்டைக்கோசு, கேரட்டு மற்றும் குடைமிளகாய். இது எல்லாத்தையும் சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி இதை நம்ம போட்டு சாப்பிடணும். இது சாலடாக எடுத்து சாப்பிட வேண்டும். இப்போ நம்ம பார்த்த இந்த மக்கா சீட்ஸு மற்றும் அதே நேரத்தில் இந்த நிலக்கடலை ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். உங்களுக்கு ஒரு சிலருக்கு எனக்கு பித்தம் அதிகமாக இருக்குங்க, நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, பயப்படாதீங்க. ஏன்னா நிலக்கடலையை வேக வைத்து சாப்பிடும்போது அது பித்தத்த தன்மையை வந்து உண்டு பண்ணவே பண்ணாது. அது டைரெக்டாக ஃபோலிக் ஆசிட் தன்மையை தான் உங்களுக்கு அதிகரிக்கும். ஸோ தைரியமாக ஃபாலோ பண்ணலாம். ஒரு நாள் மக்கா சீட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா, ஒரு நாள் நிலக்கடலை. இப்படி மாற்றி மாற்றி எடுத்துக்கொள்ளும்போது இது உங்களுடைய இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தும். முக்கியமாக பழைய இறந்த செல்களை வெளியேற்றி புதிய செல்களை உற்பத்தியாக்கும். ஸோ கண்டிப்பாக இது உங்களுடைய கருமுட்டை உற்பத்தியை அதிகப்படுத்தும். அதே நேரத்தில் கருமுட்டை வளர்ச்சி குறைவாக இருக்குது அப்படின்னா, கருமுட்டை வளர்ச்சி அதிகப்படுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். கண்டிப்பாக இப்போ நம்ம பார்த்த இந்த 3 டிப்ஸுங்க, நெல்லிக்காயின் சாறு மற்றும் மக்கா சீட்ஸ், நிலக்கடலை, இந்த 3மே கட்டாயமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. குறைந்தது 2 ஆர் 3 மந்த்ஸ் நீங்கள் எடுக்கும்போது கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். உங்களில் பல பேர் எனக்கு நீங்கள் பாசிட்டிவ் ரிசல்ட்டை வந்து சொல்லுவீங்க. அதே நேரத்தில் உங்களுடைய மென்சுரல் சைக்கிளை ரொம்பவே டேக் கேரிங்காக இருக்கணும். ஓவுலேஷன் கரெக்டான நாளில் நடக்க வேண்டும். பீரியட்ஸ் கண்டிப்பாக குறைந்தது 2 நாட்களாக தீட்டு சரியான முறையில் வெளியேற வேண்டும். எனக்கு தீட்டு படமாட்டேங்குதுங்க, ஃப்ளோவே ரொம்ப குறைவாக இருக்குது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக நம்மளோட ஒரு தலை பூண்டு லேகியத்தை வாங்கி பயன்படுத்துங்க. இது அளவு பார்த்திங்கன்னா 1/2 கிலோ வாங்கினீங்கன்னா குறைந்தது 40 நாட்கள் வந்து இது பயன்படுற மாதிரி இருக்கும். காலையில் 1 டீஸ்பூன் மட்டும் எடுத்துக்கொள்ளுங்க. இது மிக மிக சிறந்த ஒரு அழுக்கை வெளியேற்றும் ஒரு காரணியாக விளங்கக்கூடும். ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களில் பல பேருக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியது. ஸோ இன்றைக்கே வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் எனக்கு பிங்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். நீங்கள் எங்கிட்ட வாட்ஸ்அப்பில் பர்சனலாக பேசணும்னு விரும்புனீங்கன்னா CALL கால்னு போட்டு நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு QR கோடு ரிசீவ் ஆகும். அதன் பிறகு நீங்கள் நானும் வந்து பேசிக்கொள்ளலாம். உங்களுக்கு என்னுடைய ஒரு தலை பூண்டு லேகியம் வேணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு பிங்க் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.